வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பர்லிங் சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பன்னீர்செல்வம். தேசம் செய்திகள் குணலன் மணியம். பர்லிங் சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி கணிகளை எட்டிப்பிடிக்க ஒட்டுமொத்த மஇக தலைவர்களும் பர்லிங்கில் களமிறங்கியுள்ளனர். தேசிய முன்னணி சார்பில் N46 பர்லிங் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். பர்லிங் சட்டமன்ற தொகுதி சீனர்கள் ஆதிக்கம் நிறைந்த தொகுதியாகும். இந்த தொகுதிகள் பன்னீர்செல்வத்தை களமிறங்கியுள்ள மஇக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து வருகிறது. இளைஞர்களுக்கு நல்ல நான் ஒரு கதை சொல்ல போறேம்மா. ஒரே கதை. இந்த கட்சி வந்துமா 80 வருஷத்துக்கு முன்ன நம்ம எங்க தெரியும் அலன்மணியில செஞ்சோம். இந்த அலன்மணியில இங்க இந்த மல்லிகை இங்க சுல்தான் சுல்தான் இருக்காங்களே அவங்களோட தாத்தாவும் ஆன் ஆபீஸ்கால அவங்களோட பாட்டன் அப்புறம் அப்பாவோட அப்பா இந்த பார்ட்டியை வந்து இந்த இஸ்தானால 80 வருஷத்துக்கு முன்னே இங்க செஞ்சாங்க. இந்த பார்ட்டியை வந்து சண்டை போடல, யாருக்கிட்டையும் கட்சி மாத்தல. இந்த கட்சி உருவாக்குறது MIC. மஇக தேசிய உதவி தலைவர் டத்து அசுஜன் தலைமையில் பன்னீர்செல்வம் கடுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பர்லிங் தொகுதிகள் கடந்த சனிக்கிழமை துணை பிரதமருடனான ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது. பர்லிங் மால் பேரங்காடியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோரின் வருகைகள் மிகுந்த உற்சாகத்தோடு நடைபெற்றது. சமூகத்துக்காக பல விதத்துல உதவிகளை செய்திருக்கின்றார். நமக்கு பள்ளிக்கூடங்கள், தமிழ் பள்ளிகள் கட்டுவதற்கு நிறைய இடங்களை ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார். பள்ளியும் கட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்மளுடைய இந்த கர்ம காரியத்தை செய்வதற்கு பாசிர் குடாங்களை ஒரு அழகான ஒரு இடத்த ஒதுக்கி பல மாநிலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, தேசிய முன்னணியில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு இந்த கர்ம காரியத்தை கட்டி கொடுத்தது யாரும் இல்லை. ஆனா இவர் நல்லா செய்து கொடுத்திருக்கின்றார் நம்ம இனத்துக்காக. அது மட்டுமல்ல, இந்த பங்சா ஜோஹர் என்ற கான்செப்ட், இந்த கான்செப்ட் ஜோஹர் மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்நிகழ்வில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜைட் ஹமிடி உற்சாகமாக உரையாற்றினார். மஇக பன்னீர்செல்வம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் அழைக்கப்பட்ட கலைஞர்களின் கண்கவர் நிகழ்ச்சி உட்பட பல சுவாரஸ்யமான அம்சங்களோடு நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் மக்கள் காட்டிய ஆதரவும் உற்சாகமுமே தொடர்ந்து சேவை செய்வதற்கான உந்து சக்தியாக அமைகின்றது என்றார் அவர். இது வரைக்கும் யாரும் நின்றுல ஜோ சிட்டியில. முதல் தடவை நான் நிக்கிறேன். அதுக்காக ஒரு இந்தியருக்காக நிக்கிறதுனால நீங்க எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து சேவை செய்வேன். நல்ல ஒரு சேவையா செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு நான் உறுதி கொடுக்குறேங்க. அதனால மறக்காம என் ஒண்ணு பாரிசா நேஷனுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்க. இந்த பாரிசா நேஷனில் திருப்பி மீண்டும் பர்லிங்ல ஆட்சி எடுக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்க. Datuk saya cuma memohon kepada mereka untuk memberi peluang kepada Barisan Nasional untuk kembali memerintah Dun Perling. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.